இன்னைக்கு நம்ம பிஜேபி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களில் பாதி வேலையை காங்கிரஸ் அப்போ செய்தது. எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அது கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு ஸ்டேட்டை வந்து பிடிக்கலன்னா டிஸ்மிஸ், கருணாநிதி கவர்மெண்ட் டிஸ்மிஸ், எம்ஜிஆர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ். எம்ஜிஆர் கவர்மெண்ட் எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சிடறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்ச உடனே இதுதான் சாகு, தொப்பியை தூக்குறோம் அப்படின்ட்டு கலைஞரை சொல்லி தூக்குங்க, ஜெயிச்சலாம், இதே மாதிரி ஜெயிச்சலாம், பாதி பாதி தருவாங்க, நம்ம 2 பேருக்கும் 50-50 அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் ரைட்டு, சும்மா கலைக்கிறாங்க. கலைத்து கொண்டே இருந்தார் இந்திரா காந்தி. எம்ஜிஆர் அவர்கள் நான் என்ன பாவம் செய்தேன், ஆட்சி கலஸ்டாருன்னு சொல்லிட்டு போய் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதை எதிர்பார்க்கலவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஒரு வலிமை பெற்ற கட்சியாக இருந்தது. இன்னைக்கு சொல்கிறோம், பிஜேபி மேலே ஏராளமான விமர்சனங்களை நாம் வைக்கிறோம். காங்கிரஸ் அரசும் மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் கொடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்த கட்சி தான் காங்கிரஸ். சென்ட்ரலில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம தான் ஆளுநர், எல்லாத்தையும் இவங்களுக்கு தான் உரிமை, உட்கார முடியுன்னு. இது அந்த ஒரு மத்திய அரசோட தன்மை, அந்த ஏகாதிபத்திய தன்மை என்று அதை சொல்லலாம். இன்றைக்கி அதோட நீட்சி தான். அவங்க பண்ணதெல்லாம் இவங்க கொஞ்சம் பெருசாக பண்ணுறாங்க, அடாவடியாக பண்ணுறாங்க. அவங்க வந்து சிபிஐ டைரக்டர் ரகசியமாக கூப்பிட்டு நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, தூக்கு அவனை அப்படின்வாங்க. இவங்க ஏப்பா அவனை தூக்குப்பா அப்படின்றாங்க, அவ்வளோதான்.